அள்ளி பத்தி எனக்கு தெரியும். நான் வர மாட்டேன். கண்டா விட மாட்டா. அவன் கண்ட துண்ட வாக்காம என்னை விடவே மாட்டான். வர மாட்டேன். கண்ணா தாங்கள் இருந்தா கொஞ்சம் நஞ்சமாவது என் உயிர் மிஞ்சம் இல்ல. அப்பா புருஷனாச்சு பொண்டாட்டியாச்சு. நான் பார்த்து நடுவுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? பொண்டாட்டி கேட்ட சரி. அன்னைக்கு கேட்டேன், மாமா எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க அள்ளியில் கேட்டேன். ஒரு பாம்பா செஞ்சேன். நான் ஒரு பாம்பு பிள்ளைங்க உருவத்த மாதிரி உள்ள அள்ளி கல்யாணம் பண்ணி வச்சேன். காட்டிய பெண்கள் எல்லாம் கூட்டி கொடுப்பது தம்முடைய வழக்கம் தான். தெரிஞ்சது இல்ல, ஒரு பையனை கொடுக்க தெரிஞ்சது இல்ல, பாக்கணும்ல. மாமா அவன் என்ன கேட்டாலும் நான் என்ன போயிட்டோம். ஒரு பக்கம் என்னுடைய அண்மை, இன்னொரு பக்கம் என்னுடைய மங்கை, இன்னொரு புறம் பார்த்தால் என் பகைவர்களுடைய தொல்லை. இத்தனையும் நான் ஒருவனே பார்ப்போம். நான் எதைத்தான் பார்ப்பேன் கண்ணா, உனக்கு தெரியாதா? அர்ஜுனா உண்மைதான், அவ கோபக்காரி தான். அதனால 7 வயசிலே நீர்மகா தோரணை அவன் கொண்டவன். உன் மகனுக்கு ஆபத்து ஆள் சொன்னான். மாமா மாமா அவன் கைப்பட எழுதிய அவனுடைய மனதிருவாக்கி வந்திருக்கிறது மாமா, வந்திருக்கிறது மாமா. ஐயோ அர்ஜுனா, என்னுடைய புதவனுக்கு என்ன நடந்ததோ தெரியலையே கண்ணா. அத மெய்யா இல்லையம்மா. அவன் ஆட்களை கண்டால் தான் அவனுக்கு அவனே பிடிக்காத பையன். மாமா பெத்த மகனுக்கு உயிருக்கு ஆபத்து என்று ஒருபோதும் அவன் பொய்யோட மட்டும் அவன் எழுதவே மாட்டான். உனக்கு எழுதியிருந்தா அது பொய்யோட தான். எனக்கு ஏதாவது தனி விதமாய் எழுதியிருந்தா அது பொய்யோட கூட நான் ஏற்றுக்கொள்வேன். பெற்ற மகனுக்கே ஒரு ஆபத்துல எழுதியிருக்கிறார். எப்படி பொய்யோட ஆகுது? எப்படி பொய்யோட ஆகுது? உன் அண்ணா தர்மம் கட்டிருக்கிறான். உன் அண்ணனாக கூடிய தாராப்புகள் வேந்த தர்மத்தின் தலைவனாக விளங்கு வந்த தர்மத்தையே எழுதியிருக்காரு. ஒரு காலம் பொய்யோட இருக்காது. ஒரு காலம் நான் ஏற்க மாட்டேன். பேச்ச நம்ப மாட்டேன். உண்மையாக நம்ப மாட்டேன். வாடா போலாம். மாமா